வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இணைந்தார் செங்கோட்டையன். நேற்றே நம்ம சொன்னோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையன் இணைப்பு அப்படிங்கிறது வந்து தாவாக்காவுக்கு ஒரு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன் இதை சொல்கிறோம்னா, ஒரு பக்கம் தற்கூரிகள் கூட்டம், ஒரு பக்கம் வந்து விஜய் வீட்டில் முடங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெட் வேகத்தில் போகிற மாதிரி இன்றைக்கி டிவிகேவுடைய அந்த வேலைகள்லாம் அமைஞ்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில் அவர் ரோட் ஷோ பர்மிஷன் கேட்டதாகட்டும், ரோட் ஷோ பர்மிஷன் கொடுக்கவில்லை என்றால் பிஜேபி எதிர்ப்பு. பாருங்கள், பிஜேபி எங்களுக்கு வந்து துரோகம் செய்கிறது அப்படின்னு கூட விஜய் சொல்லுவாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு நேரடியாக உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி விஜய் சொன்னால் என்ன விளைவுகள் ஏற்படும்? இல்லை அமித்ஷா வந்து பர்மிஷன் கொடுத்துருவாரா? இப்போ தமிழ்நாட்டில் பர்மிஷன் கொடுக்கல, அமித்ஷா கொடுக்குறாரு அப்படின்னா என்ன விதமான அரசியல்? இதை எல்லாம் பற்றி பேச போகிறோம். செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு உயரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறோம். டிவிக்கே ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கும். வெகுஜன மக்கள் இன்றைக்கி ஒரு பெரிய மூத்த அமைச்சர் 77 வயசில் இருக்க ஒருத்தர் போகிறார் அப்படிங்கும்போது காரணம் இல்லாமல் போக மாட்டார். தோக்கக்கூடிய கட்சிக்கு யாராவது போவாங்களா? அரசியல் அப்படிங்கிறது என்ன? ஜெயிக்கணும், பதவியில் இருக்கணும், அவ்வளோதான். அப்போ விஜய் நோக்கி போகிறார் அப்படின்னா அந்த கட்சியை பற்றியுடைய பெரும்பாலான இப்போ நிறையா மக்கள் வந்து விஜயை பாராட்டினா கூட சில பேர் வந்து விஜய் என்னங்க அது இன்னும் வந்து அங்கே நல்ல ஆட்கள் இல்லையே, அது எல்லாம் சொன்னால் கூட ஒரு எப்பயுமே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் பேசுவாங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. அப்போ நெகட்டிவாக பேசுகிறவங்க மத்தியில் பாருங்கள், இவங்க வராங்க, இவங்க ஒரு ட்ரெய்லர் தான். இன்றைக்கி இரவுக்குள் இன்னும் நிறைய பேர் சேருவாங்கங்கிறாங்க. அப்போ இரவுக்குள் கெடு வச்சிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. இது மட்டும் இல்லை, இது தொடக்கம் தான். நம்மளும் சொல்கிறோம், இது தொடக்கம் தான். இது வந்து இப்போ ஒரு வாசல் திறந்துருக்கு. இனிமேல் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி வந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து சும்மா இருக்க மாட்டார். தன்னுடைய பலம் என்னன்னு காட்டணும்னு கண்டிப்பாக விருப்பப்படுவார். எல்லா ஒரு கட்சிக்கு போனால் அப்படி தானே விருப்பப்படுவாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா ஒரு அந்த கட்சிக்கு வந்தார், கரெக்டாக அவர் போய் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தார். இப்போ செங்கோட்டையனை கூப்பிட்டு வந்தது அவர் தான் பேசிகிட்டு இருக்கார். அவருடைய அந்த ரேஞ்ச் ரோவர் காவரில் 50 அந்த வண்டியில் தான் வந்திருக்கார். அப்போ ஆதவ அர்ஜுனா தன்னுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத இன்னும் அழுத்தமாக இப்போ வந்து விஜய் என்ன நினைப்பார், பரவாயில்லப்பா செங்கோட்டையனெலாம் கூப்பிட்டு வர்றாருப்பா, பேசி சேகர் பாபுலாம் பேசிகிட்டு இருக்கார், அவரையும் தாண்டி கூப்பிட்டு வர்றார் அப்படின்னா ஆதவ அர்ஜுனா ஒரு சிறந்த நிர்வாகி அப்படின்னு அவர் நினைப்பார்ல. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா வேலை பார்க்கும்போது செங்கோட்டையன் என்ன பண்ணுவார், நம்ம வந்தால் அடுத்து வந்து டிவிகேவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டிவிகேக்கு என்ன பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு 4 மாவட்டங்களில் வந்து இன்றைக்கி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடி போட்டி கொங்கு பண்ணல. அதை நம்ம உடைக்கணும். முதல்ல ஏற்கனவே விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் அந்த மேட்டரை ஓட்டாக மாற்றணும். டிவிகேவினரை ஓட்டாக மாற்றக்கூடிய விஷயம் என்ன? இன்னொன்று, பூத் கமிட்டி லெவலில் வந்து சில இடர்பாடுகள் இருந்தால் அதையும் விஜய்க்கு வந்து செங்கோட்டையன் களைஞ்சு கொடுப்பார், நம்ம உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் வந்தது ஒரு கூடுதல் பலம் தான். சரி, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அடுத்து இது எப்படி நகரும்? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயுடைய அடுத்த திட்டம் என்ன? ஏற்கனவே சொல்கிற மாதிரி பாசிச பாஜக திமுக இந்த எதிர்ப்பு இன்னும் தீவிரமாக்கப்படும். அதையும் தாண்டி அதிமுக இப்போ விஜயை வந்து இனிமேல் எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதையும் சமாளிக்கணும். ஒரே நேரத்தில் 3 எதிரிகள். இப்போ நம்ம அவங்க டிவிகே உடைய ஆட்களை கேட்டால் இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்களேன். சில பேர் டிவிகே வரணும்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க, விஜய் தாங்க முகம், யார் வந்தாலும் நவுத்தி எடுத்துகிட்டு போயிடுவார் அண்ணன் சொல்கிறவங்களும் உண்டு. அவர் ஒன்றும் ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் எல்லா சென்டர்லேயும் அண்ணன் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதான் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு அபரீதமான ஆதரவு இருக்குல்ல, அந்த அபரீத பாரு உண்மையிலே இருக்குது. இதற்கு காரணம் என்ன? ஜெயலலிதா அம்மா, கலைஞர் இல்லை, அது ஒரு முக்கிய காரணம். அதை விட 2வது காரணம், இன்றைக்கி ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. முதல்வர் அவர்கள் பொம்மையாக இருக்கிறார். பல விஷயங்களில் ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ இளைஞர்கள் கூடுறாங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக உங்கள் பலன் பெற்றிருந்தால் இவ்வளோ கூட்டம் கூடுமா? விஜய் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, இப்போ ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறேன்னு பாட்டு போட்டாங்கல்ல, அந்த பாட்டை விட இன்றைக்கி நான் வரேங்கிற பாட்டு ஏன் ஹிட் ஆகுது? உதயநிதிக்கு அவர்கள் பாட்டு போடுறாங்களா, அந்த பாட்டு ஏன் கிண்டல் அடிக்கப்படுகிறது? அப்போ நல்லா தெரியுது உதயநிதியை முன்னிறுத்துறாங்க. அப்போ விஜய்க்கான மாசு தொடர்ந்து கூடிக்கொண்டிருக்கும் போது அந்த கட்சி ஆக்டிவாக இருக்கணும். ஆனால் ஆக்டிவாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக திமுக பல வழிகளில் தொல்லை கொடுத்துட்ருக்காங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். மக்கள் மன்றமும் அது பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் பாண்டிச்சேரியில் போய் ரோட் ஷோ பண்ணுறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, ஏங்க தமிழ்நாட்டில் பண்ணணுங்க அரசியல், எதுக்குங்க அங்கே போய் பண்ணுறாரு? நம்மளும் கேட்டோம், என்னங்க தமிழ்நாட்டில் விட்டுட்டு ஏங்க வந்து பாண்டிச்சேரி போகிறார்? பாண்டிச்சேரி கடைசியாக தானே போகணும்னு நேற்று நம்ம சொன்னோம். ஆனால் அவர் என்ன நினைப்பார், அவங்க கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, இல்லை அவங்க ஆலோசனை பண்ணியிருப்பாங்க, என்ன நினைப்பாங்க? உடனடியாக நம்ம ஒரு ரோட் ஷோ போகணும். விஜய் அவர்களுக்கு அந்த அந்த பொதுமக்கள்கிட்ட ஒரு இமேஜ் எப்பயுமே இருக்கும், விஜய் வந்தால் கூட்டம் கூடும், திரளான மக்கள் இருக்காங்கன்னு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் ரோட்டில் நடக்கிறேன், இந்த ஊரில் தான் கொடுக்க மாட்டேங்கிறேன், அங்கே நடக்கிறேன், அங்கே நடந்தாலும் இந்த இம்பேக்ட் வரும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க.
டெல்லியில் போய் வந்து சில பேர் ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க, பார்த்துருப்போம். எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின். தமிழ்நாட்டில் விவாத பொருள் ஆச்சா இல்லையா? எங்கே பேசுகிறோன்னு முக்கியம் இல்லை, யார் பேசுகிறாங்கிறது தான் முக்கியம். பாண்டிச்சேரியில் போயிட்டு பாருங்க, இங்கே வந்து எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க, அங்கே பர்மிஷனே கொடுக்கல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி பேசுவார். அப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த அப்படிங்கிறது அவருடைய ஊரில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்றைக்கி கூட்டம் போடுவதற்கான வேலை. எப்படி 30ஆம் தேதி வந்து பழனிசாமி அவர்கள் கோபியில் பேச போகிறார். இப்போ செங்கோட்டையன் வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய உள்ளரங்களை கண்டிப்பாக பேசுவார். அதையும் தாண்டி இப்போவே கொடுத்துருவாங்க. 4 வாரத்துக்கு முன்னாடி தானே பர்மிஷன் கேட்கணும். 4 வாரத்துக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்டு ஈரோட்டில் வந்து விஜய் வந்து பொதுக்கூட்டம் பேச போகிறார். அப்படின்னா செங்கோட்டையன் தன்னுடைய பலத்தை இன்னும் காட்டக்கூடிய வேலைகளில் கண்டிப்பாக ஈடுபடுவார். இன்னொன்று, அந்த பர்மிஷன் வாங்குறது மற்ற வேலையெல்லாம் அதெல்லாம் செங்கோட்டையன் பார்த்துக்குவார். ஏற்கனவே மற்ற மாவட்ட செயலாளர்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லுவாங்க. செங்கோட்டையன் போகும்போது அவருக்கு ஏற்கனவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய பேர் தெரியும், டீலிங் ஏற்கனவே பண்ணியிருப்பாங்கல்ல, நிறைய கூட்டங்களுக்குலாம் பர்மிஷன் வாங்கியிருப்பார். அப்போ ரூட் ஈஸியாக இருக்கும். விஜய்க்கு ஒரு பெரிய பலம். ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் மட்டும் மேடையில் நிற்கிறத தாண்டி செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் கூட இருக்கிறது, அவர் வந்து அவருக்கு ஊர்லேயே சொந்த ஊர்லேயே ஓட்டு இல்லை, எது வேணால் சொல்லிக்கோங்க. செங்கோட்டையனுக்கு அது இந்த கட்சியில் சேருவது பலமா, விஜய்க்கு பலமான? விஜய்க்கு தான் பலம். செங்கோட்டையன் கட்சியில் சேருவது, அவர் வந்து இன்றைக்கி வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் எம்எல்ஏ ஆயிடுவாருங்க விஜயை வச்சு. அதுக்கப்புறம் வந்து விஜய் இது வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா அமைச்சர் ஆயிடுவார், இதெல்லாம் ஓகே. ஆனால் செங்கோட்டையன் அப்படிங்கிறது இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கறதன் மூலமாக விஜய் என்ன சொல்ல வர்றாருன்னா, திறமையான ஆட்கள் எங்கே இருந்தாலும் என்கிட்ட வாங்க, நான் அவருக்கு நல்ல பொறுப்பை கொடுப்போம். அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வரவேற்பு. ஏன்னா நேற்றையே சேர வேண்டியது இன்றைக்கே சேர்றாங்க. இதை ஒரு பெரிய பேசும் பொருளாக்கணும், எல்லா கட்சியும் தான் பண்ணும். அதை விஜய் தெளிவாக பண்ணுறாரு. திராவிட கட்சிகள் பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப திறமையாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கே அந்த சந்திப்பு, செங்கோட்டையன் கிளம்பி விட்டார், முன்னாள் எம்பி சத்யபாமா கிளம்பி விட்டார், இப்படி இத்தனை நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி இரவு முழுக்க இன்னும் நிறைய பேர் சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதையும் தாண்டி வந்து ஈரோட்டில் வந்து கூட்டம் போடுறார் அப்படிங்கிற பல செய்திகள் வரும்போது, பொது வழியில் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகல, வீட்டில் முடங்கி இருக்காரு, அமைதி ஆகிட்டார். சில பேர் கட்சியை கலைக்கிறாங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசினாங்க. அவர்களுக்கு இல்லைப்பா, நாங்கள்லாம் இல்லைப்பா, முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டோம், இறங்கி அடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சமிக்கை தான் இந்த செங்கோட்டையனுடைய இந்த மூமெண்ட்டு. செங்கோட்டையன் சேருவது அப்படிங்கிறது திமுகவும் உற்று நோக்கிட்டு இருக்குது. இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து திமுகவுக்கு என்ன ஆசை, கடைசி வரைக்கும் திமுக போராடிச்சு, செங்கோட்டையன் நம்பட்ட தான் வரணும், அது டிவிகேவா டிஎம்கேவா போட்டி அப்படின்னு என்னைக்கு வந்து விஜய் சொன்னாரோ அன்னைக்கே வந்து டிஎம்கே உஷாராயிட்டாங்க. என்ன, நமக்கும் அவங்களுக்குமான போட்டியாக இருந்தால் நம்ம தாங்க மாட்டோம். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக திமுக போட்டியாக மாற்றணும். ஏன், அங்கன்னா பாசிச பாஜக, அங்கே கூட அதிமுக எதுக்க மாட்டாங்க, பாசிச பாஜகன்னு சொல்லி அதை எதிர்ப்போம் அப்படிங்கிறது திமுகவுடைய எண்ணம். இன்னொரு பக்கம் பழனிசாமி அவர்களுக்கு இன்னும் அழுத்தம் கூடுது. என்ன அழுத்தம், செங்கோட்டையன் போனதுனால இன்னும் நிறைய பேர் வந்து அதிருப்தியாளர்களை அவர் இழுப்பார். அப்போ அதிருப்தியாளர்களை ஏற்கனவே நிறைய பேர் அரசியல் புரசலாக இருக்கவங்கள அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நிலைமையில் இன்றைக்கி பழனிசாமி இருக்கார். பழனிசாமிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு அதிமுக வந்து பெரிய ஆட்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மேலே பிஜேபி இருக்குது, பணம் வச்சுருக்கவங்களாம் போனால் பிஜேபி என்ன பண்ணுங்கிறது தெரியும். அப்போ செங்கோட்டையனுடைய அடுத்த நகர்வு அப்படிங்கிறது டிவிகேவை பலப்படுத்துவது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொங்கு பெல்ட்டில் இன்னும் ஆழமாக விஜய் அவர்களுக்கான அந்த ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுவார். இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்களில் இது எப்படி போகுது, சமூக ஊடகங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த ஜென்சி இளைஞர்கள், அவங்களுக்கு வந்து செங்கோட்டையன் அப்படின்னா யாருன்னு பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ பார்க்குறாங்கல்ல, நாங்கள் 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்காரு, ஜெயலலிதா காலத்தில் இருந்திருக்காரு, போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்காரு, கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அந்த துறையில் அவர் இருக்கும்போது பெருசாக எந்த அலிகேஷனும் இல்லை, பரவாயில்ல. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து விஜய் கொண்டு வராரு அப்படிங்கும்போது அது வந்து கட்சிக்கு ஒரு நல்ல விஷயம். பார்த்தீங்களாப்பா, நாங்கள் கொண்டு வந்துட்டோம், நீங்கள் ஏதோ சொன்னீங்களே எங்களை பார்த்து, பெரிய ஒரு முதிர்ந்த தலைவரே எங்களை நோக்கி வர்றாரு, இதாண்டா டிமிகேவோட பவர்னு அவங்க கமெண்ட்லாம் போட்டு. இன்னொன்று, வெகுஜன மக்கள்கிட்டையும் பரவாயில்லப்பா, விஜயை தேடி நிறைய பேர் போகிறாங்க அப்படிங்கிற இமேஜை உண்டாக்கியிருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜயை தவிர்த்து விட்டு வரக்கூடிய தேர்தல் யாரும் அரசியல் பண்ண முடியாது. நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்கள் கருத்தை சொல்லுங்களேன். ஏன் இதை சொல்கிறோம்னா, டெல்லி விட்டு நோக்கிட்டு இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லலாம், செங்கோட்டையன்ட்ட நேற்று முந்தா நாள் வரைக்கும், அதாவது அண்ணா கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே, நயினார் நாகேந்திரே பேசியிருக்காரு, பொறுமையாக இருங்கண்ணே, டெல்லி வந்துட்டு பேசுகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து, ஏங்க நீங்கள் என்ன பதவி கேட்டாலும் கொடுக்க தயார், உங்களுக்கு வந்து எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி, நீங்கள் கொண்டு வர ஆளுக்கெல்லாம் நல்ல பொறுப்பு கொடுக்குறோம், அண்ணன்ட்ட பேசி தலைவர்கிட்ட பேசிட்டோம், சேகர் பாபு பேசுகிறாரு, தங்கம் நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். பிஜேபி ஏற்கனவே நடுரோட்டாக நம்மளை விட்டுருச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருப்போம், பிஜேபி நம்பினா நடுத்தருதான்ட்டு. ஓபிஎஸ், டிடிவி இவங்களெல்லாம் எந்த இடத்துல வச்சுருக்காங்கங்கிறது தெரியும். இவரும் அந்த இடத்துல சேர்ந்துருவார்னு நினச்சாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு சந்தோஷம், அதாவது இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு வெளியில் போய்
கோர்ட்டில் சண்டை போட்டுட்ருக்காரு. ஒரு கட்சியெலாம் பூச ஆரம்பிக்காது, இப்போ தான் ஞான உதயம் வந்துருக்குது. ஆனால் செங்கோட்டையன் அப்படி இல்லை, கட்சி விட்டு விலகினார், ரைட்டுப்பா இன்னொரு கட்சிக்கு போய் நான் எதுக்குறேன். இது ஒரு நல்ல முடிவாக தான் பார்க்குறோம். அவர் எடுக்கிற முடிவு சரியாக தப்பான்னு காலம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனாலும் இது ஒரு நல்ல முடிவு. ஏன்னா இப்போ டிவிகே மாதிரி ஒரு கட்சியில் இணைஞ்சுன்னா அவருக்கு இன்றைக்கி தமிழகம் முழுக்க ஒரு அங்கீகாரம். இப்போ செங்கோட்டையன் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? இன்றைக்கி வந்து அவர் அமைச்சராக இருந்தாலும் அப்போ கூட பெருசாலாம் ஃபேமஸ்லாம் இல்லை. இன்றைக்கி டிவிகேல சேர்ந்ததன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு இப்போ பார்க்குதில்ல. அது சில பேர் சொல்கிற மாதிரி ஒரு நாள் நியூஸ் 2 நாள் நியூஸ்னா இருந்தாலும் செங்கோட்டையன் அப்படிங்கிறவர், ஏன்னா அந்த கட்சிக்கு அவர் ரொம்ப முக்கியம். இப்போ அதிமுகவில் சேர்ந்தால் 10ஓட 11, டிவிகேல அப்படி இல்லை. ரொம்ப ஆதவர்ஜுனாவோ இல்லை புஷி ஆனந்தோ இவர்கள்லாம் ஏற்கனவே அமைச்சரெல்லாம் இல்லை. இவர் அப்படி இல்லை, ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து வந்திருக்காரு, ஒரு வயது முதிர்ந்தவர். அப்படிங்கும்போது இவருக்கான ஒரு அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது இன்னும் கூடும் வருங்காலங்களில். இது தெரியும், டிவிக்கே தமிழ்நாட்டில் ஆளும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயோடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பிக்குதுங்கிறாங்க. இனிமேல் எல்லா மாவட்டங்களுக்கும் அவர் சுற்றுப்பயணம் செல்வார், கண்டிப்பாக செல்வார், அதை மாற்று கருத்து. அப்படி செல்லும்போது ஏற்கனவே சொன்னார்ல, இது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர்னு. சார் என்னென்னா இன்றைக்கி வந்து விஜய் பேசுகிறது சில பேர் சொல்கிறாங்க செயற்கையாக இருக்குது, பிளாஸ்ட்டுன்னு சின்ன பசங்க மாதிரி பேசுகிறாரு. எது பேசினாலும் அவருடைய ஆட்களுக்கு அவங்க பேசுறது பிடிக்குது. வெகுஜன மக்கள் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்கள் விஜயுடைய நடவடிக்கை பார்க்குறாங்க. திமுகவை வலுவாக எதிர்க்கிறார்களா, பிஜேபியை வலுவாக எதிர்க்கிறார்களா? அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியம். இந்த 2 பேரும் தான் தமிழ்நாட்டில் பெரிய வாக்கு வங்கி இருக்குது. தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இன்றைய செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் வந்ததுனால இன்றைக்கி அதிமுக 2 பேர், அதாவது டிவிகே தொண்டர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.